நம்ம தூரத்தில் இருக்க பனைமரத்தை தான் இப்போ நம்ம அடிச்சு பார்க்குறோம். இந்த பிளாஸ் லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லைட் இருக்குது. ஒன்று டார்ச் லைட்டு, இன்னொன்று கேம்ப் லைட்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸ் லைட்டு தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மொத்தம் 198 கிராம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட முக்கியமான விஷயம் இந்த சி டைப் சார்ஜர் போட்டு கொடுத்துக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல் அடாப்டரில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மோட் இருக்குது. இங்கே ஒரு லைட் இருக்குது, இது வந்து கேம்ப் லைட்டு, இது வந்து டார்ச் லைட்டு. இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இப்போ இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 செட்டிங் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஹை பீம். இப்போ நான் வந்து என்னோட இதில் வந்து ஹை பீமாக டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணுறேன். நம்ம ரொம்ப தூரத்தில் உள்ளதை நம்ம பார்க்குறதுக்கு இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தூரத்தில் இருக்க பனைமரத்தை தான் இப்போ நம்ம அடித்து பார்க்குறோம். பார்க்கும்போது நல்லாவே இருக்குது, நல்லாவே தெரியுது. இங்கேருந்து இந்த பனைமரத்தில் என்ன இருக்குன்னு அப்படியே தெரியுது. இப்போ இதோட அதிக தூரத்தில் இருக்கிறத பார்ப்போம். இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குது. கரெக்டாக 100 மீட்டர் வரைக்கும் கரெக்டாக லைட் போகுது. அதுக்கு மேலே போக மாட்டுது. 100 மீட்டர் ரேஞ்சுங்கிறதே ஒரு நல்ல ரேஞ்சு தான். அந்த அளவுக்கு நம்ம தூரத்தில் உள்ளதை நம்ம ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த லைட்டு வந்து ஒரு பாயிண்ட்டை போகாமல் அது கரெக்டாக வந்து டிஃப்யூஸ் ஆகிறதுனால நமக்கு அந்த தூரத்தில் பார்க்கறது கொஞ்சம் ரொம்பவே கிளியராக தெரியுது. இதுலையுமே நமக்கு வந்து லோ பீம் ஆப்ஷன் இருக்குது டார்ச்சில். இன்னொரு பட்டன் ஒரு வாட்டி அமுக்குனீங்கன்னா, இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா லோ பீம் ஆயிரும். லோ பீம் ஆச்சுன்னா நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 3வது தான் ரொம்ப சூப்பரான விஷயம். இங்கே ஒரு லைட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட் லைட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை நம்ம வீடியோ எடுக்கும்போது நைட் ஷூட்டிங்லாம் பண்ணும்போது இது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே ஓரளவு இல்லாததுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலையுமே நம்ம வந்து லோ பீம்லேயே நம்ம வச்சுக்கலாம். லோ பீம் ரெண்டுலேயுமே ஹை பீம் லோ பீம் இருக்குது. இதில் வந்து 5வது ஒரு செட்டிங் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை லைட்டை 2 தடவை அமுக்குனீங்கன்னா டக்குன்னு விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த லைட்டே ஒரு கேம்ப் லைட் தான். இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறதுக்கு இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.